Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சுட சுட சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மீனெல்லாம் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சர் ஜாரில் அரை வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒன்று நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மசாலா மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. வெங்காயம் அரை வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த மசாலா மிக்ஸை இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது கெட்டியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அரைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுட சுட சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய்.